ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரகர்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், பாக்கியவான்களின் வீடு. ராசிநாதன் குரு பகவான் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே சந்திர சாரை எடுத்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் குருச்சந்திர யோகத்தில் இருக்கிறாரு. இப்போ கூடுதலாக செவ்வாய் சேர போகிறாரு. உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி, 5 கூடியவன், அதிர்ஷ்டகாரகன், விரையாசானாதிபதி. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு வராரு அல்லவா, அதனால் ரெண்டுக்குமே உள்ளவர் தான் அவர். இருந்தாலும் கூடுதலாக நல்ல பலன்களை தான் செய்வார். ஏன்னா ராசிநாதன் கூட போய் சேர்றாரு. 8/7/2024 வர ஜூலை 8ஆம் தேதி அவர் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடத்துல செவ்வாய் வருது, நல்ல அமைப்பு தான் கோச்சாரத்தில். அது கோச்சாரங்கிறது என்ன, ராசிக்கு பார்க்குறது, அது தனுசு ராசிக்கு பார்க்குறது. தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் வருது நல்ல விசேஷம்தான். எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. எதிரிகளோட கை தாழ்ந்திருக்கும். நீங்கள் தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். நீங்கள் போராடமெல்லாம் ரத்தன கமலம் விரிக்கப்பட்டிருக்கும். காரிய வெற்றி இருக்கும். ஜெய் ஜெய் ஜெய், வெற்றி வெற்றி வெற்றி. தனுசு ராசிக்கு ஜிந்தாபாத் அப்படி சொல்கிற மாதிரி தனுசு ராசிக்கு ஒரு வெற்றி முழக்கம் கேட்டுக்கிட்டே இருக்கும். வெற்றி மாமுகம் தெரியுது, அந்த வீர மாமுகம் மலருது. அது மாதிரி உங்கள் வெற்றி மாமுகம் தெரியும். எங்கே போனாலுமே தனிச்சு இருப்பீங்க, வெற்றி வாகை சூட போகிறீங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் ராசிநாதன் கூட சேர்றாரு. 1-4 கூடையவன் கூட 5 கூடையவன் சேர்றாரு. அருமையான அமைப்பு. குருமங்கள யோகம். வெற்றி முழக்கம் கேட்க போகுது, சங்கநாதம் கேட்க போகுது. வெற்றி நமதே என்னை கொட்டு முரசே, அது மாதிரி ஒரு குரசு கொட்ட போகுது. எப்போ இருந்து எப்போ வரைக்கும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா 8/7/2024 இருந்து 21/8/2024 ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பு இருக்குது. அதே காலகட்டத்தில் குரு பகவானர் ரோகிணி நட்சத்திரத்தை தான் போகிறாரு. உங்கள் ராசிக்கு வேண்டிய நட்சத்திரம் தான். 8 கூடவனாக இருந்தாலுமே குரு சந்திரன் ஓரளவு உடன்பட்ட கிரகங்கள் தான். சந்திரன் அஷ்டமாதிபதியாக இருந்தாலுமே அவர் தோஷம் கிடையாது, நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ செவ்வாய் குரு சந்திரன் இந்த காம்பினேஷன் தனுசு ராசிக்கு 170% நல்ல பலன்களை கொடுக்கும். உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருந்தாலுமே இந்த காம்பினேஷன் போய் அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணிடும். சரியா? குரு பகவானால் கிடைக்கக்கூடியது பற்றாக்குறை இருந்தாலுமே குரு பகவானால் கொடுக்க முடியாத வேலை சந்திரன் செவ்வாயும் சேர்ந்து கொடுப்பாங்க. குரு மங்கள யோகம், சந்திர மங்கள யோகம், குருச்சந்திர யோகம் எல்லாம் 6ஆம் இடத்துல நடக்கும். இந்த 6ஆம் இடம் தான் பெரிய பின்னடைவு. ஏன்னா 6ஆம் இடங்கிறது ஒரு அசுபஸ்தானம். என்ன கிடைக்கும், கொஞ்சம் இழுபறியாகி கிடைக்கும். இந்த கிரிக்கெட் மேட்ச் மாதிரி ஜெயிச்சிட மாட்டாங்க. சரியா? அது கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறவங்களுக்கு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். 200 ரன் அடித்தாலும் அந்த 20 ஓவர் வரைக்கும் விளையாடுவாங்க. 120 ரன் அடித்தாலுமே அந்த 20 ஓவர் வரைக்கும் விளையாடுவாங்க. கடைசி பால் வரைக்கும் அப்படியா இப்படியான்னு கொண்டு போய் ஆனால் கடைசியில் ஜெயிச்சிருவாங்க. அப்படித்தான் உங்களுக்கு இந்த 6ஆம் இடம் செய்யும். ஏன்னா 6ஆம் இடம் கடன் நோய் எதிரி. நான் போன வீடியோ கூட ஒன்று போட்டேன், கர்மாவின் கட்டுரைகள் 3ன்னு 6ஆம் இடத்தை மையப்படுத்தி தான் போட்டேன். கர்மானா என்ன, நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் கர்மா. வேறு கர்மாங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. யாரோ சில பேர் நினைப்பாங்க கர்மானா என்ன சார் அப்படின்னு. நிறைய பேருக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கும். நிறைய பேர் அப்படித்தான் சொல்கிறாங்க. பிரம்மா எழுதிய தலையெழுத்து, கர்மாவின் கணக்குகள், இப்படிலாம் தம்மையில் போடுறாங்க. நானும் தான் போட்டிருக்கிறேன். நான் போட்ட தம்மையிலுக்கு உள்ளே போய் பார்த்து நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா கர்மாங்கிறது நம்ம வாழ்க்கை தான், வேறு ஒன்றும் கிடையாது. தனுசு ராசியில் பிறந்து நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான். பிறப்பு முதல் இறுதி வரைக்கும் உள்ள வாழ்க்கை தான் கர்மா. அந்த கர்மான்னு ஒன்று இருக்க போய் தான் நம்ம பிறந்திருக்கிறோம். சரியா? பிறந்திருக்கோம், மனிதனாக இருக்கோம். எந்த ஜீவனாக பிறந்தாலும் சரி, ஆடு மாடாக பிறந்தாலும் சரி, மனிதனாக பிறந்தாலும் சரி, கர்மான்னு ஒன்று இருக்க போய் தான் நல்லா பிறந்திருக்கிறோம். அந்த கர்மா நல்ல கர்மாவாக இருந்தால் நல்ல இடத்துல பிறந்து நல்ல பலன்களை அனுபவிப்போம். இருந்தாலும் கர்மாங்கிறது என்ன, கடனை கழிக்கிறது தான் கர்மா. போன பிறவியில் ஏதோ செஞ்சுருக்குறோம், அந்த விட்ட குறை தொட்ட வரையே இந்த பிறவியில் கழிக்கணும். இந்த பிறவியில் முழுசாக கழிச்சிட்டோம்னா கர்மா இருக்காது நமக்கு. நம்மளுடைய ஆத்மா இறைவனுடைய போய் சேர்ந்துடும், கைலாசத்துக்கோ வைகுண்டத்துக்கோ போய் சேர்ந்துடும். இல்லை இந்த பிறவியில் நான் கொஞ்சம் ஆட்டம் போடுவேன், எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவேன், நிறைய செய்வேன் அப்படின்னு இருந்தோம்னா கர்மா கணக்கு கூட்டிகிட்டே இருக்கும். இன்னும் பிறவிகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும், அந்த கர்மாவை கழிக்கணும். அந்த கர்மாவை கழிக்கிறது தான் இன்ப துன்பங்கள். சரியா? அது ஒரு சப்ஜெக்ட். இதுதான் கர்மா, வேறு ஒன்றும் கிடையாது. மனிதன் அன்றாட வாழ்க்கையில் அவனுக்கு நிகழ்கின்ற சம்பவங்கள் தான் கர்மா. சரியா? அது நல்ல சம்பவங்களாக இருந்தால் நல்ல கர்மா, கெட்ட சம்பவங்களாக இருந்தால் கெட்ட கர்மா. அதை கழிக்கணும். சரியா? இன்ப துன்பங்களை கழிக்கிறது தான் கர்மா. ரைட்டு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதில் 3 கட்டைகள்னு போட்டிருந்தேன், 3 கட்டளைகள் அப்படின்னு. இதுக்கு முந்தின வீடியோ கரெக்டாக. கடன் நோய் எதிரி அது 6ஆம் இடம் தான். 6ஆம் இடங்கிறது ஒரு முக்கியமான இடம், மோசமான இடம். ஒரு மனிதனுக்கு கடன் நோய் எதிரிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமானது. இதை பற்றி போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நான். எதுக்கு இந்த 6ஆம் இடத்துல எடுத்தேன்னா, இப்போ இந்த நல்ல பலன்கள் 6ஆம் இடத்துல தான் நடக்குது. தனுசு ராசிக்கு நல்லது நடக்குது. ஆனால் அது எங்கே சார் நடக்குது அப்படின்னா 6ஆம் இடத்துல தான் நடக்குது. நமக்கு வேண்டிய ஒருத்தர் வந்துட்டார். அவர் கையில் நிறைய கோடிக்கணக்கில் பணம் இருக்குது.
நமக்கு கொடுக்கணும் தான் வந்திருக்கிறாரு. அவர் எங்கே சார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆகாதவன் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. நமக்கு ஆகாதவன் வந்து அவருக்கு ரொம்ப ஆகிறவனாக இருக்கிறான். சரியா, நமக்கு யாரை பிடிக்காதோ அவன் வீட்டில் போய் அவர் உட்காந்துருக்கிறாரு. இப்போ என்ன செய்யணும், நம்ம ஆகாத வீட்டுக்கு போகணும். எப்படி போகணும், அதான் பெரிய யோசனை. எந்த மூஞ்சி வச்சுட்டு போவோம், வரவேற்பு எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமை தான் தனுசு ராசிக்கு இருக்குது. இது கொஞ்சம் பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. ஓகே, நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் தான் சொல்கிறேன். சரியா, அதனால் அந்த 6ஆம் இடத்து யோகம் வந்து ஓரளவு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதை கழித்து தான் ஆகணும். இதுவும் ஒரு வகை கர்மா தான். சரியா, இப்படி குரு வந்து 6ஆம் இடத்துல கோச்சாரத்தில் உட்காந்துருக்கிறதும் ஒரு கர்மா கணக்கு தான். ஓகே, இப்போ செவ்வாயும் போய் சேர்ந்துட்டார், குருவும் சந்திரசேரை வாங்கிட்டார். நல்ல டீம் இருக்குது, நல்லா செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. சரி சார், உட்காந்துட்டு போட்டோம். இதில் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாருன்னா சில பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா செவ்வாய்க்கு வந்து 6ஆம் இடம் வந்து உபசேன ஸ்தானம் தான். கோச்சாரத்தில் செவ்வாய் வந்து 3, 6, 10, 11 இருக்கலாம். இந்த இடத்துல இருந்தால் செவ்வாய் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபடி 6ஆம் இடத்துல செவ்வாய் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. செவ்வாய் பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு வந்து ரத்த சம்மந்தப்பட்ட கிரகம். மனிதனுக்கு ரத்தம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு செவ்வாய் முக்கியம். ரத்தம் உறைஞ்சு போச்சுன்னா உடம்புல உயிர் இல்லைன்னு அர்த்தம். அதுபோல் உடம்புல எல்லா இடத்தையும் கனெக்ட் பண்ணுறது ரத்தம் தான். சுண்டு வரலேருந்து உச்சந்தலை வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்க ஒரே பொருள் வந்து ரத்தம் தான். அந்த ரத்தத்துக்கு சொந்தக்காரர் செவ்வாய் தான். துணிவை கொடுக்குறவர் செவ்வாய் தான். சுறுசுறுப்பை கொடுக்குறவர் செவ்வாய் தான். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளை தற்காத்துக்கிறது செவ்வாய் தான். செவ்வாய் வந்து ஒரு கேடயம் ஒரு மனிதனுக்கு. ஒரு பாம்பு திறந்துட்டு வருது, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், டக்குன்னு ஒரு கல் எடுத்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு குச்சி எடுத்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு துணிவை கொடுக்குறவர் செவ்வாய் தான். ஒரு மனிதனை தற்காத்துக்கிறது வந்து செவ்வாய் தான். சவாலான வேலைகள், ரிஸ்கான வேலைகள், போட்டி பந்தயம் எல்லாத்துலேயும் வந்து ஒரு துணிவை கொடுக்குறது, ஒரு உத்வேகத்தை கொடுக்குறது, ஒரு முனைப்பை கொடுக்குறது எல்லாமே செவ்வாய் தான். யாராக இருந்தாலும் சரி, தனுசு ராசியில் பிறந்தாலும் சரி, வேறு எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, செவ்வாய் தான் அதை சிறப்பாக செய்வார். உடன் பிறந்த சகோதரன் கூட இணக்கமாக போகிறது செவ்வாய் தான். ஆசபாசமாக இருக்கிறது செவ்வாய் தான். ரசவாதமாக இருக்கிறது செவ்வாய் தான். முன்கோபத்துக்கு செவ்வாய் தான். வேகமாக பேசுகிறதுக்கு செவ்வாய் தான். அவசரத்தனமாக இருக்கிறதுக்கு செவ்வாய் தான். ஒரு காரியத்தை பதட்டத்தோடு செய்கிறதுக்கு செவ்வாய் தான். திருமண வாய்ப்பை தாமதப்படுத்துறது செவ்வாய் தான். இப்படி நிறைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் செவ்வாய் வருவார். மனித வாழ்க்கையில் ஒன்று போயிருக்கிறாரு. அதுபோக வந்து அவர் நல்ல நிலைமையில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், நோய் பாதிப்பே இருக்காது, தேக ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு நல்ல அமைப்பில் இருந்தார்னா வீடு மனையை கொடுத்துருவார். பூமிகாரகன் நல்லவா, மாடா மளிகை கோடா கோபுரம் அரண்மனை மாதிரி வீடை கொடுத்து வாழ்க்கையில் நல்ல வசதியை கொடுத்து தாய் என்பை கொடுத்து நல்ல லெவலில் உட்கார வச்சுருவார். வண்டி வாகன வகத்தையும் கொடுப்பார். பில்டிங் கான்ட்ராக்டாக இருப்பாங்க, ரியல் எஸ்டேட் ஓனராக இருப்பாங்க, அரசியல்வாதியாக இருப்பாங்க, ஆளுமை அதிகாரம் படை சூழ நல்லா இருப்பாங்க. ஆள் பலம், அடியாள் பலம், பணபலம், மற்ற பலம், எல்லா பலமும் சேர்ந்து ஒருத்தன் வந்து சர்வாதிகாரியாக ஒரு ரஜபுத்திரனாக ஒரு பெரிய லெவலில் இருக்கிறான்னு அர்த்தங்களேன். இன்றைக்கி ரஜபுத்திரலாம் கிடையாது, ஒரு அமைச்சராக இருக்கிறாரு. 4 இடத்துல வீடு இருக்குது, 4 கார் இருக்குது, எங்கிட்டு வேணாலும் போகலாம், எங்கிட்டு வேணாலும் வரலாம். இந்த அமைப்புக்கெல்லாம் சொந்தக்காரர் வந்து செவ்வாய் தான். அந்த ஆளுமை அதிகாரம் ஒரு கம்பீரத்தை கொடுத்து அப்படி பட்டொளி வீசி பறக்க வைக்கிறவர் செவ்வாய் தான். தனுசு ராசிக்கு 5 கூடியவர் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடத்துலேருந்து நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு. சரியா, குரு மங்கள யோகத்தில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 5 கூடையவன், 12 கூடையவன், 1, 4 கூடையவன் சேர்றாரு. தாயாரால் ஒரு அன்பு இருக்கும், தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும், தாய்மாமன் வழியில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும், வண்டி வாகன யோகம் இருக்கும், நிலபலம் இருக்கிறவங்களும் நல்லா இருக்கும், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தனுசு ராசியில் விவசாயிகளுக்கு நல்லா இருக்குங்க. விவசாயத்துக்கு தேவையான தண்ணி கிடைக்கும். அதுபோக விவசாய பொருட்கள் நல்லபடியாக உற்பத்தி ஆகும். அந்த உற்பத்தி ஆகிற பொருள் நல்ல விலைக்கு போகும் குருமங்கலத்தில் யோகத்தில். அதுபோல் கால்நடைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பால் பொருள் வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும். மில்க் ப்ராடக்ட் செய்கிறவங்க, தயிர், மோர், பால், வெண்ணெய் இதை எடுத்து செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் செவ்வாய் சிறப்பாக செய்வார். அதுபோக வந்து உங்கள் ராசிநாதன் கூட சேர்றாரு. நீங்கள் ஆள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, துணிச்சலாக இருப்பீங்க. துணிவே துணை அப்படின்னு இளங்கன்று மாதிரி இளங்கன்று பயம் அறியாது அப்படின்னு சொன்ன மாதிரி நல்லா துள்ளி குதித்து போவீங்க, நல்லாயிருக்கும். 80 வயசு ஆள் துள்ளி குதித்து போக முடியாது. அந்த பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் வயதானவங்க கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஒரு 50 வயசு தாண்டினவங்க, நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு உடம்புல ஒரு துணிச்சல் இருக்கும், தேக ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து வருகின்ற ஒரு 45 நாட்கள் நல்ல விதமாக இருக்கும். அப்படி தான் பலன்கள் போகும். சரியா, அதுக்காக எல்லோரும் துள்ளி குதிச்சலாம் ஓட முடியாது. ஜோதிடத்தை வந்து என்றைக்குமே ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கணும், வயதுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும். இப்போ 20 வயசு பையன் இருக்கிறார், தனுசு ராசியில் ஸ்போர்ட்ஸில் இருக்காருன்னா மிகச்சிறப்பாக இருப்பார். தனுசு ராசியில் ஒரு விளையாட்டு வீரர் இருக்கிறார், அவர் கிரிக்கெட் விளையாடுறாருன்னா நல்லா விளையாடுவார், நல்லா போட்டி பந்தயத்தில் சேர்ந்துக்குருவார், மெடல் வாங்குவார், வின் பண்ணுவார், நல்லபடியாக செய்வார், பெர்ஃபார்ம் பண்ணுவார். இன்றைக்கி கிரிக்கெட்டு சொன்னால் தான் டக்குன்னு புரியுது. மற்ற விளையாட்டுலாம் மறைஞ்சு போச்சு. ஃபுட்பாலு, ஹாக்கி, ஷார்ட்பால்லாம் இருந்துச்சு ஒரு காலத்தில், கபடி. இப்போ இன்றைக்கி அதெல்லாமே மறந்து போச்சு. எல்லாமே குச்சி தூக்கிட்டு தான் அலைகிறாங்க. எல்லாம் கிரிக்கெட்டு தான். கிரிக்கெட்டு முகம் வந்து மற்ற விளையாட்டெல்லாம் டாமினேட் பண்ணிருச்சு.
நான் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, தயவுசெய்து தவறாக எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ கேட்குற வாலிபர்கள் மற்ற விளையாட்டையும் விளையாண்டு பாருங்கள். சரியா? கில்லின்னு ஒரு விளையாட்டு இருக்குது, அதெல்லாம் அருமையான விளையாட்டு, அதெல்லாம் விளையாடலாம், அதெல்லாம் ஊக்குவிங்க. கில்லி, ஃபுட்பாலு, ஷார்ட் பால் எல்லாமே செவ்வாயோட காரகத்துவம் தான். விளையாட்டுன்னு வந்துட்டாலே செவ்வாய் தான். அதெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இராணுவமாக இருக்கலாம், நேவியாக இருக்கலாம், இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அன்றைக்கி ஒரு தனுசு ராசி நேயர் பஞ்சாப்லேருந்து பேசுகிறாரு. நான் மிலிட்ரியில் இருக்கேன் சார், நீங்கள் மிலிட்ரியை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க, சிப்பாய் வேலை மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கு பற்றி சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாரு. இராணுவத்தை பற்றி நான் தான் யூனிஃபார்ம் சர்வீஸ் சொல்லிட்டாலே இராணுவம் தான் அர்த்தம். சரியா? ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த இராணுவ சர்வீஸில் இருக்கிறவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக இருக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. குரு கூட செவ்வாய் சேர்ந்ததுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். உத்தியோகத்தில் பெரியவங்களோட பெரியவங்கன்னு யார் மேலதிகாரிகளுக்கு இணக்கமாக இருப்பீங்க. மேலதிகாரிகளுடைய மனசில் இடம் பிடிப்பீங்க. ஏன்னா குரு ஆசான் அல்லவா. ஒருத்தங்களுக்கு மேலதிகாரினா என்ன? குரு தான் அர்த்தம். மேலதிகாரினா ஆசான்னு அர்த்தம், நமக்கு மேலே இருக்கிறவர்னு அர்த்தம், பெரியவான்னு அர்த்தம். அந்த பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குவீங்க. அவங்க சொன்ன வேலையை நல்லபடியாக முடிப்பீங்க. அவங்களால உங்களுக்கு ஒரு உதவி வரும். உங்கள் வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ஒரு சலுகை கிடைக்கும், ஏதோ ஒரு நல்லது நடக்கும், சாதகமாக நடக்கும். சரியா? அது நீங்கள் இராணுவத்தில் வேலை பார்த்தாலும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் சரி, கப்பல் பட்டியில் வேலை பார்த்தாலும் சரி, தனியாரில் ஹோம் கார்டில் இருந்தாலும் சரி, செக்யூரிட்டி வேலையில் இருந்தாலும் சரி, அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த தரவரிசைக்கு ஏற்ற மாதிரி, உத்தியோகத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கிடைக்கும். அந்த உத்தியோகம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது ஜனன ஜாதகத்தில் பார்க்கணும். சரியா? எல்லாருக்குமே செவ்வாய் வளர்த்தவங்க எல்லாருமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஐஜியாக இருக்கிறது கிடையாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சாதாரண ஹெட் கான்ஸ்டபிள் வேலையும் பார்க்குறாங்க, கான்ஸ்டபிள் வேலையும் பார்க்குறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் ஓயாவாக கூட இருக்கிறாங்க, ஆஃபீஸ் செஷனாக கூட இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் செவ்வாயுடைய நிலைமை அந்த சுபத்துவ நிலைமை ரொம்ப கம்மியாக இருக்கும். படிநிலைகள் அப்படிமோ, ஒரு கிரகத்துடைய படிநிலைகள் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நல்ல நிலைமையில் செவ்வாய் சுபத்துவமாக நல்லா இருந்து 10-11ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு சூரியன் வலுத்து, லக்னாபதி வலுத்து, 10 குடைவனும் வலுத்து, எல்லா 4 கிரகங்களும் 10ஆம் இடம் சம்மந்தப்பட்டு இருந்துச்சுன்னா அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய லெவலுக்கு போயிடுவார். ஐபிஎஸ் படிப்பார். ஜாயின் பண்ணும்போதே அவர் ஏஎஸ்பிஎஸ் ஜாயின் பண்ணுவார், அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்ன்னு ஜாயின் பண்ணுவார். ப்ரொமோஷனில் டிஜிபி ஆயிடுவார். சரியா? ஆனால் அவருக்கு அந்த அமைப்பு இருக்கும், ஐபிஎஸ் படிக்கணும், அந்த அமைப்பு இருக்கும், ஜாதகத்தில் இருக்கும். ஒரு டிகிரி முடிப்பார், டக்குன்னு ஐபிஎஸ் முடித்து ட்ரைனிங் முடித்து அந்த வயசுலேயே 25 வயசுக்குள்ளேயே ஏஎஸ்பி ஆயிடுவார். எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுக்கு செவ்வாய் உறுதுணை பண்ணுவார். மெயின் ரோல் செவ்வாய் தான். அப்பேற்பட்டவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அதுபோல் அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தனுசு ராசியில் அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ், அதுபோல் மற்ற மருத்துவத்தில் உள்ளவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா மருத்துவ குணமுள்ள கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. செவ்வாய் குரு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க, உத்தியோக ஸ்தானத்தில். அந்த உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு, அவரும் மருத்துவத்துக்கு உள்ள முக்கிய கிரகம் தான். ராசியை பார்க்குறாரு, அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ செவ்வாய் குரு சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. மருத்துவத்துறையில் நிறையா இருக்குது, அதை பற்றி நம்ம ஒன்று சொல்ல வேண்டாம், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதுபோல் 6ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் தைரியசாலியாக இருப்பார், கையில் காசு பணம் இருக்கும், புகழ் அந்தஸ்து செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். நினச்சதை முடிப்பீங்க, நினைத்ததை முடிப்பவனாக இருப்பீங்க, எதையும் சாதிக்க வல்லவர்களாக இருப்பீங்க, சாதுரியம் இருக்கும். சில பேருக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். தனுசு ராசியில் நீங்கள் சார்ந்த உத்தியோகத்திலையோ தொழிலையோ வியாபாரத்திலையோ சில பர்ஃபார்ம் பண்ணி நல்லது பண்ணி சில புகழ் கிடைக்கும். சரியா? மீடியாவிலையோ இல்லைன்னா டிவிலையோ உங்கள் பேர் வரும். சரியா? பப்ளிசிட்டியாக கிடைக்கும். பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எந்த உத்தியமாக இருந்தாலும் சரி, அந்த வேலையில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. சொத்து விருத்தி இருக்கும். அது மாதிரி நீங்கள் தொழில் வியாபாரம் பண்ணினீங்கன்னா அங்குள்ள வேலை பார்க்குறவங்க நல்ல நேர்மையாக இருப்பாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம சரியாக இருந்து நம்ம கூட வேலை பார்க்குறவங்க நல்ல நிலைமையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதனால் தொழில் முனைவோர்கள், தொழில் முதலீட்டாளர்களுக்கு உங்கள் பணியாட்கள்லாம் நல்ல நேர்மையாக வேலை வைப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசு அதிகாரிகள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆவாங்க, அவங்களால நல்ல ஒரு கிரெடிட் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் மலமலன்னு முடியும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போட்டி பந்தய லாட்ரியில் நல்லபடியாக இருக்கும். லாட்ரிங்கிறது இங்கே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. எல்லாருக்குமே லாட்டரி சீட்டு யோகம் இருக்குது, லாட்டரி சீட்டு மோகம் இருக்குது. யோகம் இருக்கோ இல்லையோ, ஆனால் மோகம் இருக்குது. மோகம் இயற்கையாக வரும், எல்லாத்துக்கும் வரும். தனி மனிதனாக இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மோகம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் மோகம் இருக்கும். லாட்டரி சீட்டு மோகமும் நிறைய பேருக்கு இருக்குது. டக்குன்னு பணக்காரன் ஆயிடலாமா, ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கணுமா, டக்குன்னு அதை அடிச்சிடாதா, கோடீஸ்வரன் ஆயிடாதாமா, ஈஸியாக ஆயிடுவோமா அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. நோகாமல் நொங்கு சாப்பிடணும், அப்படி ஒரு நிலைமை எல்லாத்துக்குமே இருக்குது. ஈஸியாக செய்யணும் ஒரு காலத்தை, ஆனால் அதோடய பலன்கள் நமக்கு வாழ்நாள் முழுக்க கிடைக்கணும்.
பெரிய பலனாக இருக்கணும் அப்படின்னு சமானப்பட்ட மக்கள் நினைக்கிறாங்க, பெரிய ஆள் நினைக்கிறாங்க. லாட்டரிச்சீட்டு யோகத்துக்கு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். லாட்டரிச்சீட்டு எல்லாருக்குமே கிடைக்காது. ஜனன ஜாதகத்தில் லக்கணம் வளர்த்து, லக்கணாபதி வளர்த்து, தன பஞ்சம பாக்கிய லாபஸ்தானாபதி வளர்த்து தங்களுக்குள்ளே அவங்க பரிவர்த்தனை சூட்சும துவத்துவத்தில் இருந்தால் தான் லாட்டரிச்சீட்டு யோகம் கிடைக்கும். அதுக்கும் அந்த தசாபுத்தி நடக்கணும். 2 குடைவன் 5 குடைவன் 9 குடைவன் 11 குடைவன் தசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பாக ஒருத்தருக்கு லாட்டரிச்சீட்டு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ப்ரைஸோ செகண்ட் ப்ரைஸோ கிடைக்கும், பல்காக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இது எழுதப்பட்ட விதி. இதை நடைமுறையிலும் பார்த்துருக்குறேன், அனுபவபூர்வமாக உணர்ந்துருக்கிறேன். இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் லாட்டரிச்சீட்டு கிடைக்கும். சரியா? இதில் ஏதோ ஒன்று இருக்குது, 2ஆம் இடமோ 5ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடத்துல ஒரு 2 இடம் நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு ஏதோ கிடைக்கும். ஏதோ போட்டதுக்கு முதலுக்கு மோசம் இல்லைன்னு ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைக்கும். சரியா? ஆனால் லாட்டரிச்சீட்டில் பல்காக அடிக்கணும்னா, லாட்டரிச்சீட்டுன்னு இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம அந்த அமைப்பில் போட்ட பல்காக அடிக்கணும், அதில் வின் பண்ணணும் அப்படின்னோம்னா அந்த அமைப்பு இருக்கணும். அந்த 4 ஆதிபத்திய கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா அந்த பலனை கொடுக்கும். ஓகே, தேக பலம் நல்லாயிருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நோய் நொடியிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அடுத்து வருகின்ற 45 நாட்களுக்கு நல்லாயிருக்கும். எந்த பிணியும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் எந்த பிரச்சனையும் வராது, வந்தாலும் வராது. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் சில பிரச்சனைகளும் கொடுப்பாரு. சரியா? 6ஆம் இடம் ரணருண ரோகஸ்தானம், கவனமாக இருக்கணும். ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். ஆனால் குருவோட சேர்ந்துருக்கனால கொலஸ்ட்ரால் கம்ப்ளைண்ட் வரலாம். ஏன்னா குரு கொழுப்பை கொடுக்குற கிரகம். குரு சிலவங்களுக்கு வளர்த்துட்டான்னு பார்த்தா ஆள் குண்டுன்னு கொழுப்பாக இருப்பாங்க, உடல் முழுக்க கொழுப்பாக இருக்கும், வயிறுமா இருப்பாங்க. வயிறு வாய் வரைக்கும் இருக்கும் குரு வளர்த்தவங்களுக்கு. ஏன்னா குரு தான் வயிற்றுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம், வாயுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம். அப்படி தான் குரு லக்கணத்திலே ஒரு லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துலையோ லக்கணத்தில் இருந்து சம்மந்தப்பட்டாருன்னா அவங்களுக்கு வாயு பிரச்சனை இருக்கும், உடம்புல காற்று போய்கிட்டே இருக்கும், எதை சாப்பிட்டாலும் உடனே கேஸ் ஃபார்ம் ஆயிரும். ராசியில் சம்மந்தப்பட்டாலும் அப்படி தான் இருக்கும். சரியா? அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, உடம்புல தேவையில்லாத கூடுதலாகி கொழுப்பாகி ரத்த கொழுப்பாயிரும். ஏன்னா செவ்வாய் ரத்தத்துக்குள்ள கிரகம். அந்த ரத்தமும் கொழுப்பும் ஒன்றாகி ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த வீடியோவில் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, தனுசு ராசியில் இந்த வீடியோ கேட்குற நேயர்கள், இப்போ யாருக்குனாச்சும் பிளட் கொலஸ்ட்ரால் இருக்குது, அதுக்கு நான் மருந்து எடுத்துகிட்டு இருக்கேன்னா கவனமாக இருக்கணும். அதோட அளவு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொழுப்பு சம்மந்தப்பட்ட சாப்பாடை குறைச்சிடணும். சரியா? கொழுப்பு சம்மந்தப்பட்ட சாப்பாடு 2லேயே இருக்குது, சைவத்திலே இருக்குது, அசைவத்திலே இருக்குது. அது எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு அதை குறைச்சிக்கோங்க, நல்லது. ஏன்னா இந்நேரம் ரத்தத்தில் கொழுப்பு அளவு கூடுறதுக்கு நல்ல ஒரு கூடுதல் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் இடம் அல்லவா, அதான் முக்கியமான இடம். 6ஆம் இடம் அசுபஸ்தானம், கண்டிப்பாக நோயை கொடுக்கும். நோயினா என்ன, ஏற்கனவே இருக்க நோயோட தாக்கத்தை அதிகப்படுத்தும், அதோட வீரியம் கூடும். அதனால் கண்டிப்பாக அதுக்கு தேவையான மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. ஆயிருந்தால் நல்லது சுற்றி நடந்தாலுமே சில கெட்டது நடக்கும். அதுதான் ஜோதிடம். அது போக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், யூனிஃபார்ம் சர்வீஸ்லாம் சொல்லிட்டேன், அரசாங்கம் அரசியல்லாம் சொல்லிட்டேன், நல்லாயிருக்கும். சரியா? செவ்வாய் மிகச்சிறப்பான பலனை கொடுப்பாரு. இருந்த போதிலும் ரிஷபத்தில் அவர் பகமப்பட்டு தான் இருக்கிறாரு. ரிஷபத்தில் அவர் குரு கூட சேர்றது 18 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சேருவார். ஏன்னா செவ்வாய் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை ராசி மாறுவார். குரு ஒரு ராசிக்கு வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும், ஒரு சுற்றி வர 12 வருஷம் ஆகும். ஸோ செவ்வாயும் குருவும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றது 18 வருஷம் ஆயிரும். குறைஞ்சது 18 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரிஷபத்தில் 2 பேர் ஒன்று சேருவாங்க. பொதுவாக ரிஷபத்தில் இருக்கிற செவ்வாய் குருவோட சேராரோ இல்லையோ, அவர் ரிஷபம் சம்மந்தப்பட்டாலே ஒழுக்கம் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் 6ஆம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் பழக்க வழக்கத்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத பழக்க வழக்கத்தில் வச்சுக்காதீங்க, அதனால் பிரச்சனை வரும். ஓய்வு இல்லாமல் வேலை பார்க்காதீங்க, ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. சரியா? வாரத்துக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு கொடுத்து வேலை பாருங்கள். இல்லைனா அதுவே ஃப்ரீயாக சுமையாயிரும், ஸ்ட்ரெஸ் வந்துடும், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோ ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸோ வந்துடும். அதனால் உடல் அசௌகரிய கோளாறு வரும். குறிக்கோள் இல்லாமல் எதையும் செய்யாதீங்க. அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு பாருங்கள், பிளான் பண்ணி வேலை பாருங்கள். அப்படி செஞ்சீங்கன்னா நல்லபடியாக இருக்கும், கெடுபலங்கள் குறையும். சரியா? அதனால் 100க்கு 70% நல்ல பலன்கள் நடக்கும், 30% சில உடல் உபாதைகள் சில பிரச்சனைகள் இருக்கும், கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான். கோச்சாரத்தில் குருவோட சேர்ந்துக்கிறது கூடுதல் சிறப்பு தான். இருந்தாலும் 6ஆம் இடம் ரிஷப வீடாக போச்சு. 2 பேத்துக்கும் பிடிக்காத வீடு, குருவுக்கும் செவ்வாய்க்கும் பிடிக்காத வீடு. ஆனால் சந்திரனுக்கு பிடிச்ச வீடு. சந்திரன் இப்போதைக்கு அங்கே நல்ல நிலைமையில் இருப்பார். சந்திரன் சாரத்தில் குரு போகிறதுனால, உச்சன் சாரத்தில் போகிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். இதுதான் ஜோதிடத்தில் ஒரு சூட்சுமம். என்ன தான் அங்கே ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அந்த பிரச்சனைக்கு தீர்வு அங்கேயும் இருக்குது. சரியா? ஒரு சுவிட்சு இருக்குது. ஒரு வீடு ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, சுற்றி புல்லு புதர் இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு குண்டு பல்பு மட்டும் எரியுது. அதுக்கு தேவையான ஒரே ஒரு சுவிட்சு மட்டும் இருக்குது. ஆனால் அந்த பல்பு பீஸ் ஆகாது, எப்போயுமே எரியும். அது மாதிரி தான் அங்கே 6ஆம் இடத்துல ரோஹிணி நட்சத்திரத்தை இருக்குது. அங்கே சந்திரன் உச்சமடைவார். சரியா? உச்சனுடைய சாரத்தில் தான் இப்போ போகிறாரு. யார்? குரு. அதனால் உங்களுக்கு ஆகஸ்ட் 20 வரைக்கும் இந்த சூழ்நிலை வந்தாலுமே அந்த சூழ்நிலேருந்து வெளியே வந்துடுவீங்க.
ஓகே நேர்களே, கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 6ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த பீரியட்ஸு, ரத்தப்போக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். நிலைமை கட்டுக்குள்ளே தான் இருக்கும், கவனமாக பார்த்துக்கோங்க. அதுபோல் 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து தீ காயம், உடம்புல அடிபடுறது இதுக்கும் காரணகர்த்தமாக இருப்பார். இது வந்து செவ்வாய் ஜனன ஜாதகத்தில் கெட்டு போனவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு போய் லக்கண ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து ராகு, சனி இல்லைன்னா அமாவாசை, சந்திரன் கூட சேர்ந்து இருந்தாருன்னா அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாத்துக்கும் வரும்னு சொல்ல மாட்டேன், சில பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் திசை நடக்கிறதுக்கு இருக்குது. செவ்வாய் திசை நடக்கலாம். போராட நட்சத்திரம் நடந்தவங்களும் நடக்கும். ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நடக்கும். சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை நடக்கும். அதனால் செவ்வாய் திசை நடக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? செவ்வாய் திசை சூரிய புத்தி, செவ்வாய் திசை சுக்கிர புத்தி, செவ்வாய் திசை சனி புத்தி இதெல்லாம் நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்திலும் சரி, நான் சொன்ன வழியில் கவனமாக இருக்கணும். ரத்த சோகை வரும், மஞ்சக்காமலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து சில நோய்கள் தான், உணவு பழக்க வழக்கத்தில் வர நோய்கள் தான். கல்லீரல் பிரச்சனையே வரலாம். அதனால் ஆல்கஹால் எடுக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் என்னதான் இருந்தாலுமே, குரு கூட சேர்ந்தாலுமே அவர் வந்து அங்கே வந்து ரிஷபத்தில் கொஞ்சம் இதில் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார். ரிஷபங்கிறது வந்து அவருக்கு ஆகாத வீடு தான். ஓகே, முரண்பட்ட நிலையில் தான் இருப்பார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ப்ரீகேஷன் இஸ் பெட்டர் தென் கூர். அதுபோல் அங்கே நட்சத்திர சாரம் நல்ல நட்சத்திர சாரம் தான். சூரிய, சந்திர, செவ்வாய். சூரியன் ராசிக்கு அப்பல் கட்ட யோகர், அருமையான அமைப்பு. செவ்வாய் சாரத்தில் சூரியன் போகிறது நல்ல அமைப்பு தான். இருந்தாலும் அரசாங்கத்தை வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல சூரியன் சாரத்தில் போகும்போது சில பிரச்சனைகள் வரும். என்னதான் உங்களுக்கு பதவி, அதிகாரம், உயர்வை கொடுத்தாலுமே சில நேரத்தில் சில ரிமார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால அரசு வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து சந்திர சாரத்தில் போகிறது அருமையான அமைப்பு. சந்திரமங்கல யோகம் ரோஹிணி நட்சத்திரத்தில் போகும்போது செவ்வாயும் குருவும் ஒரே நேரத்தில் சந்திர சாரத்தில் போகிறது அருமையான அமைப்பு. நல்லா இருக்கும். உங்களுக்கு வருகிற 24ஆம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். ஜூலை 24 அங்கிட்டு வந்து ஒரு 20 நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். 20 நாட்கள்னால் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆகஸ்ட் 10 வரைக்கும் நல்லாயிருக்கும். 10-14ஆம் தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும், செகண்ட் வீக் வரைக்கும். அதுக்கடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் போவார், தன் சுயசாரத்தில் போவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த ஒரு கிரகம் தன் சுயசாரத்தில் போகும்போது கண்டிப்பாக தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்கும், ஆதிபதி விஷயத்தையும் கொடுக்கும். நல்லாயிருக்கும். பிள்ளைகளால் உள்ள ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும், போக்குவரத்து இருக்க தான் செய்யும், கொஞ்சம் வீண் சுமைகள் இருக்க தான் செய்யும். டயத்துக்கு தூங்க முடியாது. வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம் வந்து எல்லாத்தையும் குறிக்கும். ஒரு மனுஷனுக்கு அயன சேன போகத்தையும் அதான் சொல்லும். அதுபோல் அலைச்சல், விரயம், அடுத்தவங்களுக்கு காசு கொடுக்கறது, பாக்கெட்டில் பணம் காலியாக போகிறது எல்லாத்துக்கும் அந்த விஷயந்தான். ஸோ அதெல்லாம் நடக்கும் கடைசி காலத்தில். சரியா? அது இந்த செவ்வாய் பயிற்சியில் கடைசி டயத்தில் அந்த ஆகஸ்ட்டு இதை சொன்னேன்ல, ஒரு 10ஆம் தேதியிலேருந்து அங்கிட்ட 21ஆம் தேதி வரைக்கும் அங்கிட்ட ஒரு 10 நாளுக்கு அது நடக்கும். ஓகே, நான் வந்து பிரித்து சொல்லியிருக்கிறேன். அந்த நட்சத்திர பாதத்தை பிரித்து சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் அடங்கி தான் பலன்களுங்கிறது வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறது இல்லை. ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருக்குது, எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கு, ஸ்தான பலம் பெற்றிருக்கிறா, நட்பில் இருக்கா, நல்ல நிலைமையில் இருக்கா, நல்ல சாரத்தில் போகிறதா, இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். ஆவரேஜாக இருந்துச்சுன்னா ஆவரேஜ் பலன்களை கொடுக்கும். மோசமாக இருந்தால் மோசமான பலன்களை கொடுக்கும். அந்த கிரகம் எதுக்கு படைக்கப்பட்டிருக்குது, எந்த ஆதிபத்தியத்துக்கு படைக்கப்பட்டிருக்குது, அதோட காரணி என்ன, அதோட காரகத்துவம் என்ன, இதெல்லாம் கலந்தால் பலன் கொடுக்கும். வேறு ஒன்றும் ஜோதிடத்தில் புதுசாக ஒன்றும் கிடையாது. ஜோதிடம் தெரிஞ்சிட்டோம்னா இதை டக்குன்னு ஈஸியாக சொல்லிட்டே போகலாம். இதுதாங்க பலன்கள். இப்படி தான் பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஜூலை மாத பலன்களும் போடுறாங்க மொத்தமாக. அதெல்லாம் வந்து சும்மா ஒரு மாதத்துக்கு ஏதோ சொல்லிட்டு போகிறதா வெளியே. அது நடக்குமாங்கிறது 1008 வினா கேள்விக்குறியோடு இருக்குது. ஏன்னா இங்கே கிரக நிலையில் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு கிரகம் ஒரு சாரத்தில், நட்சத்திர சாரத்தில் பாதம் மாறும்போது கூட பலன் மாறிடும். இப்போ சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 16ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது. 9 கூட 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா தகப்பன் வழியில் சில பிரச்சனைகள் வரும், தகப்பனு முடியாமல் போகும். ஸோ ஆடி மாதம் முழுக்க தகப்பனுக்கு உங்களுக்கு சில பிரச்சனைகள் நடக்கும், தகப்பனுக்கு முடியாமல் போகலாம். அதுபோக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் வலுத்திருக்கு. இப்போ ஏற்கனவே சுக்கிரனும் புதனும் வந்துட்டாங்க. 6 கூட 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. வேலை பார்க்குறத சில பிரச்சனைகள் வரும். இப்போ வேறு 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் வராரு. ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில நன்மைகள் இருந்தாலுமே கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். வருமுன் காப்போம் வளமாக இருக்கணும் அப்படின்னு இருக்கணும். ப்ரீகேஷன் இஸ் பெட்டர் தென் கூர் அப்படின்னு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா மற்ற இடத்தையும் பார்க்கணும். 6ஆம் இடத்துல கொஞ்சம் சுப வலிமை இருந்தாலுமே 8ஆம் இடத்துல கொஞ்சம் அசுப பலன் கூடத்தான் செய்யுது. சுக்கிரன், புதன், சூரியன் நல்ல கிரகங்கள் தான், ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் தான். இதில் சுக்கிரன் சும்மா இருக்க மாட்டார். சரியா? 8ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு சில பிரச்சனைகளை கிளப்பிவிடுவார். பெண்கள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் கிளப்பிவிடுவார். வம்பு தும்பு வழக்கில் சில நாட்டத்தை கொடுப்பார். அது 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துக்குள்ளேருந்தே ஆரம்பிப்பார். குடும்பத்தில் நமக்கு வேண்டியவர்கள், சொந்த பந்தங்கள், இவங்ககிட்ட ஏதோ ஒரு பெண்கள் விஷயத்தில் சில பிரச்சனையை கொடுத்து அதனால் சில கோபதாபங்களை கொடுத்து நம்மளுக்கு தனைகுழுவை கொடுப்பார். ஏன்னா கடகத்தில் வந்து பகமை பெறுவாங்க.
சுக்கிரனும் புதனும் பகமை பெறுவாங்க. சூரியன் நட்பு பெறுவார். சுக்கிரனுக்கும் புதனுக்கும் கடகம் வந்து பகை, சந்திர வீடு பகை. அதனால் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அதையும் நீங்கள் பாயிண்டில் எடுத்துக்கணும். சரியா? இப்போ பாருங்க, நான் வந்து குருவுக்காக தான் செவ்வாய்க்காக தான் வீடியோ போட்டேன். குருமங்கள யோகம் செவ்வாயை மையப்படுத்தி தான் சொன்னேன். இப்போ சுக்கிரன்கிட்ட வந்து நின்றுட்டேன். ஜோதிடத்தில் ஒரு கிரகத்தை மறைச்சி ஒரு கிரகத்தை பலன் சொல்ல முடியாது. எல்லாம் சேர்ந்து தான் இங்கே பலன். எல்லாம் கூட்டாஞ்சோறு தான், அவியல் தான். அவியல் ஒரு பொருள் இருக்குது சாப்பாடில். அதில் அனைத்து காய்களும் சேர்ந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு பேர் ஒரு இதாக கொடுக்குறது, ஒரு உணவாக கொடுக்குறது. அனைத்து காய்களும் சேர்ந்து சாப்பாடுக்கு ஒரு உணவாக கொடுக்குறது தான் அவியல். அது மாதிரி தான் இங்கே வந்து ஒரு கூட்டணியாக தான் இருக்குது. ஒரு கூட்டு பலன்கள் தான் கிடைக்கும். ரைட்டு. இருந்த போதிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெருமாள் கோயிலுக்கு போங்க. இப்போதைக்கு அதான் முக்கியம். செவ்வாய் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருமாள் கோயிலுக்கு போங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருக்கக்கூடாது. 7 கூடவன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் வரும். அதனால் பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாளை கும்பிடுங்க, தாயாரை கும்பிடுங்க. மொதல் தாயாரை கும்பிட்டுட்டு பெருமாளை கும்பிடுங்க. ஆஞ்சநேயருக்கு வழக்கு போட்டு வாங்க. நல்லபடியாக இருக்கும். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். இந்த குரு மங்கள யோகம், குரு சந்திர செவ்வாய் கூட்டணி 6ஆம் இடத்துல இருக்கிறனால உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு முயற்சி இருக்கும். அதுபோக 6ஆம் இடம், அதில் வேறு ஒன்றும் கிடையாது, உத்தியோகம் தான் இருக்குது. தாய்மாமன் ஒரு நல்லபடியாக இருக்கும். காரிய அனுகூலம் இருக்கும். நல்ல பலன்களை கொடுப்பாரு. செவ்வாய் அங்கேருந்து சுபத்துவம் ஆறாரு. குருவோட சேர்ந்து சுபத்துவமாகி ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பார். சரியா? 9ஆம் இடத்தை பார்க்கறது நல்லா தான். தகப்பன வழி சொத்துக்கள், தகப்பன வழியில் செலவு உறவு முறை நல்லாயிருக்கும். அடுத்து 12ஆம் இடத்தை பார்ப்பார். சுப வரையம் இருக்கும். அலைச்சல் திருச்சல் இருந்தாலுமே இஷ்டப்பட்டு அலைவீங்க. அதோடைய களைப்பு இருக்காது. ராசியை பார்ப்பார். ராசியை பார்க்கறதுனால ஆள் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, துடிப்பாக இருப்பீங்க, அவசரப்பட மாட்டீங்க. ஒரு செயலில் ஒரு வேகம் இருக்கும், பதட்டம் இருக்காது. சரியா? செவ்வாய் ஒரு பதட்டத்துக்குள்ள கிரகம். தனித்து பார்த்தாருன்னா ஆள் டென்ஷன் ஆகிடுவீங்க, பதட்டப்படுவீங்க, உணர்ச்சி வசப்படுவீங்க. குருவோடு சேர்ந்து நல்ல நிலைமையில் பார்த்தாருன்னா சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சுறுசுறுப்புங்கிறது வேறு, பதட்டம்ங்கிறது வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சகோதர விஷயத்தில் இணக்கமாக இருப்பீங்க, ஆசபாசமாக இருப்பீங்க, எல்லாருக்கிட்டையும் ஒரு நேசமாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.